பாஸ்டர் தீனா. என்னோட வீட்டுக்கு நிறைய தடவை வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன்னா அவங்க வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஆனா இந்த ஒரு வீடு எனக்கு இந்த வாய்ப்புல பாந்தோப் வீட்டுல வந்து சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதை கொடுத்த தேவனுக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த போதகர் தீனா அவர்களுக்கும் இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். हैप्पी सैबथ। यहाँ पर लिखा है, यहाँ पर हैप्पी सैबथ पास्टर। यहाँ पर भाई बता है तो भाई सर दीना इनकी परिवार में एक है, उनके घर में हमेशा जाते थे और उनके साथ वो हमेशा उनके संबंध अच्छे थे। तो यहाँ पर आज वो जो बांडुप चर्च के लिए हमें उनको निमंत्रण दिया उसके लिए बहुत धन्यवाद करते हैं और हैप्पी सैबथ बताते हैं। கேக்குதுங்களா ஹிந்தி? கேக்குது. ஓகே. தேவி செய்திக்கு போவதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பிரார்த்தனா करेंगे। அன்பும் கிருபையும் தயவுமிருந்த நல்ல பிதாவே, அப்பா இந்த திக்குவாயும் மந்த நாமமான மண்ணை நீர் மறைத்து உம்முடைய வார்த்தையை என்னுடைய வாயில போட்டு நீர் வெளிப்படுமாறு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆக்சுவலா நான் இன்னைக்கு 2 தலைப்புல நான் வந்து பிரசங்கம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். यहाँ पर हमारा पास्टर है 2 मार्ग के बारे में वो तैयार करके रहते थे सुसमाचार के बारे में। அத வந்து நான் 2யுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரே ஒரு இதுல மட்டும் ஃபோக்கஸா இருந்து நான் இத தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல இருக்கும்போது திடீர்னு இந்த ஓய்வு நாள் பள்ளி பார்க்கும்போது என் மைண்ட் மாறிட்டு उसने दोनों को प्रिपेयर किया पर उसमें से एक उसने चुन लिया है। अगर यहाँ पर आए, यहाँ पर अपना सैबत का जो विश्राम का दिन आए तो उसने उसका मन अपना बदलाव लाया है। ஆனா அது கண்டிப்பா தேவனிடத்துல இருந்து வந்த ஒரு வார்த்தையாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கும் இந்த செய்தியானது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்ங்கறத நான் தேவனிடத்துல விசுவாசித்து இந்த இந்த பிரசங்கத்தை நான் தொடங்குறேன்। भाई इसीलिए बदलाव लाया है ताकि परमेश्वर की इच्छा है, उनकी इच्छा के द्वारा से आगे करके ये वो अपना संदेश देना चाहते हैं। ओके, முதலாவது எடுத்துக்கோங்க வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1வது அதிகாரம் வசனம் 20। யாராவது எடுத்தவங்க இத வாசிக்க முடியுமா? प्रीतियों का काम में 1वां अध्याय 1 में वसनम पास्टर वसनम 20 अध्याय 1 में 20वां वचन पढ़ेंगे। என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது। அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம், நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம்। 1 में 20वां पढ़ेंगे प्रकटीकरण में। ओके, இந்த 7 சபைகள்ல இருந்து ஒரு சபையை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்। यहाँ पर 7 सभा का बारे में लिखा है, उसमें से एक सभा का बारे में हम पढ़ने वाले हैं। நிறைய பெரிய பெரிய போதகர்கள் இந்த தலைப்புல எடுத்து பேசியிருந்தாலும் எனக்கு தேவன் எனக்கு இந்த வார்த்தையில இருந்து பேசணும்னு சொல்லி என்னுடைய மனதில கொடுத்தனால நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன்। यह बड़े-बड़े परमेश्वर का सेवक इनके बारे में बताया है, फिर भी आज हमें भाई बताना कुछ चाहते हैं उसके बारे में। வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 14। லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது। प्रतिकरण 3 में पास्टर वचन इतना वचन 14 हाँ 3 में 14 वचन पढ़ेंगे। लवोदिया का कलीसिया के दूत को ये लिखा है, जो आमेन और विश्वास योग्य और सच्चा गवाह है और परमेश्वर की सृष्टि में मूल कारण है। वो ये कहता है कि சொல்லுங்க லவோதிக்கேயா சபையை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்। லவோதிக்கேயா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே நாம தான் அப்படிங்கிற ஒரு தாட் வரும்। लवोदिया कलीसिया के बारे में आज आप पढ़ना चाहते हैं और लवोदिया बोलेगा तो सब हमें करके दिखाते हैं। முதலாவது இந்த லவோதிக்கேயா சபை எப்படிப்பட்ட ஒரு சபை, அங்க வந்து மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு அவுட்லைன் பார்ப்போம்। पहला हम देखना चाहते हैं वो कलीसिया किस तरह के हैं, वहां पर के जो लोग रहते हैं वो किस तरह के लोग हैं, हम देखना चाहते हैं। இந்த லவோதிக்கேயா சபை அப்படிங்கிறது இடம் எங்க இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா टर्की இருக்குது। ये लवोदिकया सभा कलीसिया किधर है देखेगा तो हम तुर्की में आप देख सकते हैं, टर्की जो गांव है वहां वो देश है उसमें है।
நாம ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லும்போது அது பழையபடி ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பக்கத்துல இருந்த நாம வந்து இந்தியன்ஸ். हाँ, यहाँ पर हम देख सकते हैं, अगर हम हिंदुस्तान में भारत का रहने वाले हैं तो इंटेलिजेंस करके एक ऐसा गाँव है, उसमें से लिखा हिस्ट्री में आप देख सकते हैं, उनके बाज में जो रहते हैं उसको इंडियन भारत वाला कहते हैं। அதே போல லைக்கஸ் ரிவர் வேலி அப்படிங்கிற ஒரு ஆத்தோரமா இருந்த இந்த மக்கள் தான் லவோதிக்கா மக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. यहाँ पर ऐसे है लाइक लिगोज वैली करके एक रिवर का, एक नदी का बाजू में रहने वाला जो लोग है उनके नाम है लोगोदिया का सभा के लोग है। அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேலைகள்ல முழு மனதோட செய்யறவங்களாம், நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்களாம். वो मनुष्य वहाँ के रहने वाले कैसे हैं कि अपने काम में पूरे मन से काम करने वाले और अधिक कमाई करने वाले लोग हैं। அந்த லவோதிக்கா இருந்த அந்த டர்க்கி அந்த நாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிதி மையமாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல நிதி மையம் அப்படின்னு சொல்ற இடம் வந்து அது இந்த லவோதிக்கா இருந்த சபைக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. वो देश जैसा देश है लवोदिया का, जो कलीसिया जहाँ पर है वो देश कैसा देश है, निधि यानी कि लोगों को पैसा का देने वाला एक ऐसा सुंदर देश है। அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம்னா, 61வது கிறிஸ்துவுக்கு பின் காலகட்டத்துல ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சு. वो किस तरह के वो लोग रहते थे कि यहाँ पर 21वां पूर्व में बहुत एकदम संख्या आ गया था। அந்த காலகட்டத்துல வேற நாட்டுல இருந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு உதவிக்கு வரும்போது, இவங்க எதுவுமே வேண்டாம். எங்கள்ட்ட அதுக்கேத்த பணம் இருக்குது. எங்களோட நாட்ட நாங்களே திரும்ப கட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இருந்துச்சாம். उस टाइम में, उस संकट का समय में पराया देश लोग आके उनको मदद करना चाहते थे, पर उन्होंने बोला नहीं, हमें मदद नहीं चाहिए, हम हमारे देश को हम सुधरता कर लग सकते करके उनको मना कर दिया है। நான் முன்னது சொல்ல போல எல்லா அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளுக்கும் சொல்றது என்னன்னா, லவோதிக்கா சபை அப்படின்னு சொன்னா அது நாம தான், நம்மளுடைய சபை தான் அது குறிக்குது அப்படின்னு சொல்லுவோம். हम पहले बताए कि लवोदिया बोलेगा तो सब एडवेंटिस्ट सेवंथ डे एडवेंटिस्ट बोलते हैं कि हम ही करके सब अपने अपने बारे में बताते हैं। ஆனா அங்க இருந்த பிள்ளைகளுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அவங்க வேலைகளும் பணத்துக்கும் மாத்திரம் தான் அவங்க முக்கியத்துவமா இருந்தாங்க. நாம எப்படி இருக்கிறோங்கிறத யோசிச்சு பாருங்க. वहाँ के लोग उनकी मन का विचार हम देखना चाहते हैं कि हम उनके लोग काम और पैसा के मुख्य देते थे, आज हम किस तरह रह रहे हैं। எடுத்தவங்க வாசிங்க மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 30 30லிருந்து 34 வரை. मैथ्यू 6 में 30லிருந்து 30 में 30 से 34 तक पढ़ेंगे। मैथ्यू 6वां अध्याय में 30 से 34 तक पढ़ेंगे। அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். यहाँ पे पढ़ेंगे हिंदी में 30 में, इसीलिए जब परमेश्वर मैदान की घास को जो आज है और कल भड़के में जोती जाएंगे ऐसा वस्त्र पहनाता है, तो वो अल्प विश्वासी तुम क्यों इनसे बढ़कर क्यों नहीं बनाएगा। इसीलिए तुम चिंता करके ये ना कहना है कि हम क्या खाएंगे, क्या पिएंगे, क्या पहनेंगे, क्योंकि अन्य जाति इन सब वस्तु की खोज में रहते हैं, पर तुम्हारा स्वर्ग पिता जानता है कि तुम्हें इन सब वस्तु की आवश्यकता है। इसीलिए पहले तुम परमेश्वर के राज्य और उसके धर्म की खोज करो, तो ये सब वस्तु तुम्हें मिल जाएंगे। अंत कल की चिंता ना करो, क्योंकि कल की चिंता अपनी चिंता आप कर लेगा। आज के लिए आज का ही दुख बहुत है। आमीन। இந்த நாள்ல கூட நாம எப்படி இருக்கிறோம்? நாளைய தினத்தை கொண்டு கவலை கொண்டுட்டு என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம்னு சொல்லிட்டு கவலை கொண்டுட்டு இருக்கோமா? आज के दिन में हम किस तरह जी रहे हैं, कल के बारे में हम चिंता करते हैं, कल का हम क्या खाएंगे क्या पिए करके चिंता में रहते हैं क्या? ஆனா வசனம் என்ன சொல்லுது? நாளைய தினமானது அதை குறித்து அதே கவலைப்பட்டுக்கிடும். நீ கவலை வேண்டாம். நீ என்ன பண்ணு? என்னிடத்துல நீ விசுவாசமா இரு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னிடத்துல அன்பா இரு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுது. यहाँ पर वचन पता है, कल के बाद कल चिंता आप मत कर दिए, लेकिन वचन हमें पता है तुम मुझसे प्रेम रखो, मेरे साथ रहो करके परमेश्वर बताते हैं।
ஆனா இந்த லவோதிக்கேயா சபையை சேர்ந்த பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க நாளைக்கு என்ன பண்ணணும்? நம்மளோட பிள்ளைகளுக்கு பணத்த சேர்த்து வைக்கணும், வேலைக்கு போணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மாத்திரம் தான் அவங்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லப்படுகிறது. यहाँ लवेज के लोग जो कलीसिया के लोग है कैसा चिंता में रहते थे कि कल के बारे में सोचते थे कि हम और पैसा कमाएं और हमारे बच्चे लोग के लिए हम इकट्ठा करेंगे, उनका चिंता वही रहते थे। அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அப்ப வேலைக்கு போக்கூடாதா? என்னோட பிள்ளைங்களுக்கு நாளைக்கு சாப்பாடுக்கு நான் சேர்த்து வைக்க கூடாதா? அப்படின்னு சொல்ல கேட்கலாம். अगर आप पूछ सकते हैं, अगर आप पूछ सकते हैं, अगर पास्टर हम काम पे फिर हम काम पे नहीं जा सकते क्या? अगर हम मेरे बच्चे के लिए कुछ पैसा हम इकट्ठा नहीं कर सकते क्या? आप पूछ सकते हैं। ஆனா வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 20வது அதிகாரம் வசனம் 9 பாருங்க. यहाँ पर पवित्र शास्त्र में ये क्या बताते हैं? निर्गम का 20वां अध्याय में 6 நாளும் நீ வேலை வசனம். செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. यहाँ पर வசனம் लिखा 9 है சொல்லுங்க पास्टर। வசனம் 9 தான். हाँ 9। யாத்திரை 6 दिन तो तू परमेश्वर का परिश्रम करके अपना सब काम काज करना। ஓகே. இப்ப 8வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 20 8वां वचन पढ़ेंगे। யாத்திராகமம் 20 வசனம் 8. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. ஓகே. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 6 நாளும் வேலை செஞ்சுட்டு ஓய்வு நாள் என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக கடைபிடிக்கணும். यहाँ पर पहले देख सकते हैं, अपन पहले देखे थे कि 6 दिन कामकाज करना, अपन 5वां दिन 6वां दिन परमेश्वर का 7वां दिन परमेश्वर का विश्राम दिन है। ஆனா இந்த லவோதிக்கேயா சபை பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓய்வு நாள்லயும் அவங்க பணத்தை சேர்க்கறதுக்காக அவங்களோட வேலைகளுக்கு போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி வரலாறு சொல்லுகிறது. यहाँ पर इतिहास में आप देख सकते हैं या लवोदिका लोग कलीसिया में 6 दिन भी काम करते थे और विश्राम दिन भी जाके वो काम करते थे करके इतिहास बताते हैं। அவங்கள்ட்ட முதலாவது ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க பணத்தின் ஆசையினாலே மிகுந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது ஒரு பாயிண்ட் நம்ம பாக்குறோம். यहाँ देख सकते हैं वो लवोदिका का कलीसिया लोग पैसा का बहुत लालच में रहते थे, हम देख सकते हैं उनके बारे में। இரண்டாவது விஷயம் என்ன பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்கள்ட்ட பெருமை அதிகமாக இருந்துச்சு. நான் சொன்னது போல அந்த 61வது இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பின்னாடி, நான் முன்னாடின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிறிஸ்து காலத்துக்கு பின்னாடி 61 ஏடில வந்து அந்த பூகம்பம் வந்த நேரத்துல எங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு பெருமையோட அந்த மக்கள் இருந்ததாக நாம் பார்க்கப்பட்டிருக்கிறது. वहां पर लवोदिया का कलीसिया लोग किस तरह जीते थे कि अपने घमंड गौरव से जीते थे। यहाँ देख सकते हैं यीशु मसीह के बाद में अपना 61 में एडी में आप देख सकते हैं कि उसने बहुत सारे देश आके उनको मदद करना चाहते थे, लेकिन उन्होंने मना कर दिया क्योंकि अपने घमंड में थे, हम खुद देख लेंगे करके उन्होंने बताया। எதனால அவங்கள்ட்ட அந்த பெருமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க 3 விஷயங்கள்ல அவங்க வந்து பெரிய ஆட்களா இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, यहाँ पर देख सकते हैं वो क्यों उसने उनको मना कर दिया है, क्योंकि 3 कार्य में वो अपना बड़ापन में रहते थे। वो क्या है हम देख सकते हैं। முதலாவது என்னன்னா, மற்ற நாடுகளுக்கு தங்க நாணயங்கள் அச்சடிக்கப்படுவதும் எங்க படுகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த டர்க்கி, இந்த லவோதிக்கேயா மக்கள் தான் அச்சிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. पहला एक देख सकते हैं दूसरे देश के लिए जो सोना होते हैं, सोना का जो गोल्ड बनते हैं, जो सोना बनते हैं, वो कौन उनको छाप के देते हैं? ये लवोदिका सभा और टर्की में ये जो देश लोग देते हैं। இரண்டாவது, அவங்க துணிகள் நெய்வதுல ரொம்ப திறமைசாலிகளா இருந்தாங்க. அதிலும் முக்கியமா கருப்பு கம்பளி அங்க ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுகிறது. दूसरा हम देख सकते हैं उनका जो कामकाज है वो कपड़े का जो कपड़ा है, ब्लैक कलर का जो ओढ़ना कंबल जो होते हैं, वहां पर महत्व है उनका, वहां पर बहुत महत्व है उनका, वो इतिहास बताते हैं। மூன்றாவது விஷயம், அவங்க அந்த கண் அறுவை சிகிச்சை பண்றதுலயும், கண் சிகிச்சை கொடுக்கறதுலயும் கை தேர்ந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுகிறது. तीसरा हम देख सकते हैं वहां के लोग महत्व क्या है कि आंखों का जो ऑपरेशन करते हैं, उनके आंखों को रोशनी देना, आंखों को ऑपरेशन करना 1 नंबर में रहते हैं करके उनका इतिहास बताते हैं उनके बारे में। மறுபடியும் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் வசனம் 14. यहाँ प्रगतिकरण में देख सकते हैं, प्रगतिकरण में तीसरा में 14 वचन पढ़ सकते हैं। तीसरा अध्याय 14 वचन। லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது। यहाँ पर देख सकते हैं लवोदिया का कलीसिया के दूत की ये लिखा है, जो आमीन और विश्वास योग्य और सच्चा गवाह है और परमेश्वर की सृष्टि का मूल करना है, वो ये कहता है कि இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா,
யாரு யாருக்கு எழுதுறது அப்படின்னு சொல்றத நம்ம லெட்டர்லாம் எழுதும்போது எழுதுவோம்ல, லீவ் லெட்டரா இருந்தா ஃப்ரம் டு அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதே போல ஒரு ஒழுங்குமுறையில எழுதிக்கிறத நம்ம பார்க்கலாம். ये वचन हमें सिखाता है कि हम एक संदेश लिखते हैं, वो किसके लिए, हाँ आपके लिए और हमारे लिए, उसी तरह एक किसको लिखता है करके हम देख सकते हैं, एक संदेश का जरिया बताते हैं। வசனம் 15, 16 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் வசனம் 15, 16. உன் तीसरा में கிரியைகளை हम 15-16 அறிந்திருக்கிறேன். पढ़ेंगे। உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். यहाँ पर लिखा है, मैं तेरे कामों को जानता हूँ कि तू ना तो ठंडा है और ना गर्म। भला होता है कि तू ठंडा या गर्म होता, इसीलिए कि तू गुनगुना है और ना ठंडा है और ना गर्म है, तुझे अपने मुंह से उगालने पर हूँ। आमीन। இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு குளிரா இரு, அனலா இரு அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, यहाँ पर देख सकते हैं, पर मैं यह वचन बता है, ये तो ठंडा में रहो या तो गर्म रहो, इसका अर्थ क्या है हम देख सकते हैं। இந்த லவுதேக்க மக்களுக்கு வந்து தண்ணி வசதி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 விதமான 2 இடத்துல இருந்து அவங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. ये लोहोदिया का कलीसिया में आप देख सकते हैं, उसको वहां पर पानी कैसा था कि 2 जगह कुएं से वो लोग पानी निकाल रहे थे। அவங்களுக்கு ஹேரோபோலிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து சூடான தண்ணி வருமா. एरोगोलिस का एक ऐसा जगह है जहां पर वहां से गर्म पानी उनको मिलते थे। அந்த தண்ணியை குடிக்க முடியாதான். அவங்க துணி துவைக்கிறதுக்கும், அந்த கருப்பு கம்பளிகளை அவங்க உலர்த்துவதற்கும், அதை வந்து பக்குப்படுத்துவதற்கும் வந்து அந்த சூடான தண்ணியை உபயோகித்தாங்களா அப்படின்னு சொல்லப்படுகிறது. वो गर्म का पानी वो लोग पी नहीं सकते थे, पर उनके नहाने के लिए, उनके कम्बल धोने के लिए वहां पर वो बाकी चीजों के लिए वो लोग उसको वापरते थे वो पानी। இன்னொரு இடத்துல இருந்து கொலோசே அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு சுத்தமான குடிக்கிற தண்ணி, அது குளிர்ச்சியான தண்ணியாக அவங்களுக்கு வருமா. यहाँ पर देख सकते हैं दूसरे जगह में कोलोसिया करके एक जगह में वहां पर उनको पीने के लिए पानी, एकदम साफ पानी वहां पर उनको मिलते थे। இந்த இடத்துல தேவன் அவங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த சூடான தண்ணியை குடிக்கவே முடியாது. இந்த குளிர்ந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துவாங்க. இந்த 2யும் சேர்த்து குடிச்சா அந்த மக்களுக்கு அந்த டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அப்படி குடிக்கும்போது எந்த ஒரு உணர்வு வருதோ, அதே போலதான் எனக்கு உங்களுடைய செய்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நீங்க சொல்றாங்க. यहाँ पर देख सकते हैं, वो गर्म पानी तो पी नहीं सकते हैं और ठंडा पानी पी सकते हैं, अगर दोनों मिलके पियेंगे तो उनको कुछ अजमल शुमार आएंगे, उसी तरह तुम्हारा जीवन में रहेगा करके परमेश्वर यहाँ पर बताते हैं। உங்களுடைய வாழ்க்கை வெதுவெதுப்பாக இருக்கிறதாங்கிறத பார்க்கணும்னா மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 24 यहाँ पर देख सकते हैं आपके जीवन कैसा गर्म में है क्या, हम देख सकते हैं मैथ्यू 6वां अध्याय में 20वां वचन। 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? 6ல எத்தனை? 6:24. 6 में 24वां पढ़ेंगे अपन। मत्ती 6 में 24वां। कोई मनुष्य 2 स्वामी की सेवा नहीं कर सकता, क्योंकि वह एक से बैर और दूसरे से प्रेम रखेगा, या एक से मिला रहेगा दूसरे को तुच्छ जानेगा। तुम परमेश्वर दोनों की सेवा नहीं कर सकते। आमीन। உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்வீங்களா இல்ல சாத்தானுக்கு ஊழியம் செய்யறதா யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க 2 பேருக்குமே நான் அப்படியும் இல்ல இப்படியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நாம வெதுவெதுப்பான மக்களாக இருக்கிறோம். உங்க மனதுல நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஊழியருக்கு ஒரு தலைவருக்கு ஊழியம் செய்கிறாங்க யோசிச்சு பாருங்க. यहाँ पर अपने भाई आप लोग अपने परिवार में विचार कर सकते हैं, अपने अपने मन में विचार कर सकते हैं, आप किसकी सेवा कर रहे हैं, परमेश्वर की सेवा कर रहे हैं या शैतान की सेवा कर रहे हैं। अगर दोनों की सेवा करते हैं या दोनों को बिना सेवा करते हैं, आप सोच सकते हैं आप किसका सेवा करते हैं, आप सोचिए। நிறைய நேரங்கள்ல நாம தேவன் விட்டு வழிகளுக்கு போய் நான் அந்த ஒரு வார்த்தை எடுத்திருந்தேன், many times we become son of Satan and daughter of devil. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாம இருக்கிறோமாங்கிறத யோசிச்சு பாருங்க. बहुत समय में अपना ऐसा रहता है कि हम किसकी सेवा करते हैं, अगर परमेश्वर की सेवा करते हैं या उनकी शैतान की सेवा करते हैं करके हम किस तरह से रह रहे हैं हमें सोचना चाहिए। வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் வசனம் 17 வாசிங்க. प्रगतिकरण 3 में 17 में पढ़ेंगे, 3 अध्याय में 17। நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லையும் என்றும் சொல்கிறபடியால்.
तीसरा में 17 पढ़ेंगे, सर्व पढ़ो। तू कहता है कि मैं धनी हूँ और धनवान हो गया हूँ और मुझे किसी वस्तु की घटी नहीं, और यह नहीं जानता कि तू अभागा और तुच्छ और कंगाल और अंधा और नंगा है। आमीन। நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம நினைக்கிறோம், இந்த இந்த வசனத்தை எங்கேயாவது நீங்க லிங்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இவர் என்ன சொல்றாரு, நீ உன்ட்ட ஒரு பணமே இல்ல, நீ பிச்சைக்காரனா இருக்கிற, நீ குருடனா இருக்கிற, நீ என்ன இருக்கிற, நீ உனக்கு ஆடை இல்லாம நிர்வாணமா இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கேயாவது ஒத்து போகுதா? यहाँ पर देख सकते हैं ये वचन किसी के साथ जुड़े हुए हैं क्या? वो कहता है तू नंगा है, कंगाल है, तू दरिद्र है, ऐसा करके वचन बताता है, परमेश्वर बताता है। आप देख सकते हैं ये वचन किसके साथ जुड़ा हुआ है? किसी वचन के साथ जुड़ा हुआ है क्या? இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த அவங்களோட 3 தொழில்கள். அதாவது முதலாவது என்ன பார்த்தோம்னா, அவங்க நாணயங்கள் செய்வதில அவங்க அத கை தேர்ந்தவர்களாக இருந்தபடியினால் செல்வந்தர்களாக இருந்தார்கள். यहाँ पर देख सकते हैं उनके जो लवोदिया कलीसिया लोग वहां पर वो पैसा का, सोने का पैसा बनाते हैं, वो पैसा वाले देते थे, उस वचन को उसको कनेक्ट करते हैं। ஆனா அப்படிப்பட்டவங்கள பார்த்து தேவன் என்ன சொல்றாரு, "உன்ட்ட ஒண்ணுமே இல்ல. நீ பிச்சைக்காரனா இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இங்க சொல்றாரு. यहाँ पर परमेश्वर बताता है, उनको देखता है तुम कंगाल है, तुम कुछ नहीं है, तेरे मेरे सामने तुम कुछ नहीं करके वचन उनको बताता है, परमेश्वर बताता है। 2வது பார்த்தோம், அவங்க அந்த கருப்பு கம்பளி செய்கிறதுல கை தேர்ந்தவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்கள பார்த்து என்ன சொல்றாரு, "நீ நிர்வாணியாக இருக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. यहाँ पर देख सकते हैं वो लोग है कंबल, जो कंबल बनाने वाले, कपड़े बनाने वाले मजदूर थे, उनको कहते हैं परमेश्वर तू नंगा है, तेरे पास कपड़ा नहीं है करके परमेश्वर बताते हैं। 3வது கண்ணுக்கு அந்த 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 மருத்துவம் குடுக்கிறவங்களுக்கு பார்த்து என்ன சொல்றாரு, "நீ குருடனா இருக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. यहाँ पर देख सकते हैं, तीसरा हम देख सकते हैं आंखों की रोशनी देने वाला वो लोग इतना महत्व है, उनको देख के परमेश्वर पर तुम अंधा है करके उनको बता रहे हैं। எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாத்துலயும் கை தேர்ந்தவங்களும், பணக்காரங்களா இருந்தாலும், ஓய்வு நாளை அவங்க பரிசுத்தமாய் கைக்கொள்ள, அவங்க 2 தலைவர்களுக்கு ஊழியம் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். यहाँ पर देख सकते हैं इससे भी महत्व लोग के पास क्या थे, इतने महत्व होने के बावजूद भी वो विश्राम दिन को पवित्र नहीं मनाते थे, वो अपने व्यापार को, अपने धंधे को वो महत्व करते थे, उनके पीछे उनको चलते थे। நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்ப்போம். நான் விலை உயர்ந்த ஆடை அணியது கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து காதுல நாங்க கம்மல் போட மாட்டோம். இல்லன்னா நாங்க வாட்ச் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா நான் ஓப்பனா சொல்லணும்னா, இந்த நம்ம சபை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. லவோதிக்கா என்றாலே நம்மளுடைய அட்வென்ட் சபை, கடைசி கால சபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். यहाँ पर देख सकते हैं अगर யோசிச்சு आप देख सकते हैं मूल्य वस्त्र पहन सकते हैं, हम सेवंथ डे एडवेंटिस्ट बोल सकते हैं, हम कपड़े नहीं पहनते हैं, अगर ऐसा हम कह के भी हम किस तरह जीवन बिताते हैं करके हमें देखना चाहिए। நிறைய நேரங்கள்ல நம்ம விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்காம இருந்தாலும், ஆனா நம்மளுடைய போடுற துணி எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா அது 2000 ரூபாய்க்கு மேல உள்ள துணிகளால தான் நம்ம போடுவோம். यहाँ पर देख सकते हैं अब अगर हम धायने नहीं पहनते हैं, अगर गजान नहीं पहनते हैं, तो भी हम जो कपड़े खरीदते हैं एटलीस्ट उनकी 2000 को ऊपर ही रहेंगे। हम सोच लीजिएगा कभी कभी हम इतनी महंगा कपड़ा हम खरीदते हैं। இந்த வார்த்தைகள் நமக்குன்னு சொல்லி வச்சு பாருங்க. நீ விலை உயர்ந்த ஆடைகள் எடுத்திருந்தாலும், ஆனா நான் எப்படி இருக்கிற, நீ நிர்வாணமா இருக்கிறேன்னு தேவன் நம்மளை பார்த்து சொன்ன மாதிரியான வார்த்தைகளை நீங்க யோசிச்சு பாருங்க. ये वचन हमारे जीवन में आप लोग को लाना चाहिए कि कभी कभी हम 2000 के इतनी महत्व महंगाई कपड़ा पहनते हैं, लेकिन परमेश्वर का वचन हमें कहता है तुम महंगाई से पहना है तो भी पहना, तुम निर कपड़े का मनुष्य करके हमें कहता है। வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் வசனம் 18. प्रतिकरण 3 में 18 पढ़ेंगे। நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன்। 18 में पढ़िए सर्व। इसीलिए मैं तुझे सम्मति देता हूँ कि आग में ताया हुआ सोना मुझसे मोल ले कि तू धनी हो जाए, और श्वेत वस्त्र ले ले कि तू पहनकर तुझे अपने नंगेपन की लज्जा न हो, और अपनी आंखों में लगाने के लिए सुरमा ले कि तू देखने लगे। आमीन। இங்க 3 விஷயங்கள் தேவன் சொல்றாரு. நான் அந்த 3 விஷயங்கள் உனக்கு தாரேன். ஏன்னா நீ எப்படி இருக்கிற, உனக்கு பணக்காரன் நினைச்சிட்டு இருக்கான, நீ எப்படி இருக்கிற, நீ பிச்சைக்காரனா இருக்கிற, ஒண்ணும் இல்லாம தரித்திரனா இருக்கிற, இன்னொன்னு நீ பெரிய பெரிய ஆடைகள் தரித்திருக்கிறன்னு நினைச்சிட்டு நீ நிர்வாணமா இருக்கிற.
ஆனா இன்னொன்னு, நீ உன்னுடைய கண்களுக்கு எல்லாம் கலிங்கு போட்டு நீ இந்த கண்ணு நல்லா தெரியும் எனக்கு, ஆனா குருடனா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. அதுக்கு பதிலா நான் உனக்கு 3 விஷயங்கள் தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. यहाँ पर देख सकते हैं परमेश्वर को बताते हैं वचन में, पहला तो तुम पैसा वाला है लेकिन परमेश्वर कहता है तुम कंगाल हो, तुम महंगे वस्त्र पहने हो लेकिन परमेश्वर का वचन कहता है तुम बिन वस्त्र हो। और यहाँ पर दूसरा ये कहता है तुम अपने आंखों से सुरमा तो लगाता है पर परमेश्वर कहता है तुम अंधे हो, तो मैं उनके बदले में हम 3 चीज देते हैं करके परमेश्वर बताते हैं। அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நெருப்பிலே புடமிடப்பட்ட சுத்தமான பொன் தாரேன் அப்படின்னு சொல்றாரு. यहाँ पर देख सकते हैं परमेश्वर कहता है आगू से थाना हुआ एकदम पवित्र सोना तुम्हें देता हूं करके परमेश्वर बताता है। இரண்டாவது வெண் வஸ்திரம் தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. यहाँ पर देखते हैं दूसरा है एकदम सफेद वस्त्र तुम्हें देता हूं करके परमेश्वर बताते हैं। மூன்றாவது கண்ணுக்கு கலிங்கு தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. यहाँ पर देखते हैं तीसरे बताते हैं तुम्हारे आंखों के लिए मैं सुरमाएं दे रहा हूं करके बता रहे हैं। இந்த 3 விஷயங்களும் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெருப்பிலே புடமிட்ட பொன் அப்படின்னு சொல்லும்போது 1 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 7க்கு போகும். आग से धुला हुआ सोना बोलेगा तो देख सके एक पत्रस में इतना पास्टर 1வது அதிகாரம் வசனம் 7. हाँ, एक पत्रस में 1 में 7वां वचन, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்। एक पत्रस में 1 में 7वां वचन पढ़ेंगे। और यह इसलिए है कि तुम्हारा परखा हुआ विश्वास जो आग से ताए हुए नाशवंत सोने से भी कई अधिक बहुमूल्य है, यीशु मसीह के प्रकट होने पर प्रशंसा और महिमा और आदर का कारण ठहरे। आमीन। இங்க தேவன் சொல்றது, இந்த சுத்தமான பொண்ணுங்கிறது தங்கத்தை இல்ல, உனக்கு விசுவாசத்தை நான் தாரேன். நீ என்ன பண்ணு, நீ என்கிட்ட வந்துரு, நீ என்ன விட்டு கொடுக்கணும், நீ ஓய்வு நாள்ல என்னுடைய கற்பனையை மீறி நீ செய்கிற எல்லா விஷயத்தையும் நீ விட்டுட்டு வா, நான் உனக்கு என்ன தாரேன், என்னோட விசுவாசத்தை நான் உனக்கு தாரேன், இன்னும் அதிகமா நீ என்கிட்ட நெருங்கி வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். यहाँ पर बताते हैं परमेश्वर बताते हैं बहुत मूल्य आग से धुला हुआ सोना क्या है, उससे बढ़कर विश्वास है। वो सब छोड़ के, वो सोना सब छोड़ के तुम मेरे पास आओ, मैं तुम्हें विश्वास दूंगा करके परमेश्वर बताते हैं। இரண்டாவது பார்த்தது போல வெண் வஸ்திரம் அப்படின்னு சொல்லும்போது வெளிப்படுத்தல நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். வெண் வஸ்திரம் எங்க தரிக்கிறோம் அப்படின்னா, பரலோகத்துல நாம் வெண் வஸ்திரம் தரிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம காண்கிறோம். यहाँ पर देख सकते हैं पवित्र वस्त्र बोले तो क्या है, हम देख सकते हैं प्रकृति वरान में बहुत जगह में देख सकते हैं वो पवित्र वस्त्र बोलेगा तो स्वर्ग में जो परमेश्वर हमें देने वाले हैं। இந்த வெண் வஸ்திரம் எதை சுட்டி காமிக்கிறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ரட்சிப்பை சுட்டி காமிக்கிறது. यह पवित्र वस्त्र किसके बारे में पता है, हमारे उद्धारण के बारे में बता रहे हैं। இந்த மூன்றாவது பார்த்த கண்ணுக்கான கலிங்கு எதை சுட்டி காமிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நம்ம கிட்ட கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் என்னன்னா, சொல்லுங்க அத। यहाँ पर तीसरा हम सुरमाएं देख सकते हैं, परमेश्वर सुरमाएं देने वाला वो क्या करते हैं, वो किसके बारे में बता रहे हैं। तीसरा ये है कि पवित्र आत्मा के जरिए बता रहे हैं। அந்த கண்ணுக்கு கலிங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் 119வது சங்கீதம் போவோம், वचन 18। आंखों की सुरमा क्या है, 119वां भजन संगीता में वचन 18, 119 में वचन 18। உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும்। அதே போல எபேசியர் 1வது அதிகாரம் हिंदी வாசிங்க। हिंदी में पढ़ो सरो, 119 में 18। मेरी आंखें खोल दे कि मैं तेरी व्यवस्था की अद्भुत बातें देख सकूं। आमीन। எபேசியர் 1வது அதிகாரம் வசனம் 17 18 வாசிங்க। எபேசியர் में 1 में 17 18 पढ़ेंगे। एबेसियर 1 में 17 18। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும்। ஓகே, நமக்கு முக்கியமான தேவை என்ன? ஓகே, ஹிந்தில வாசிங்க, நான் மறந்து போறேன்। हिंदी में पढ़ो सरो। कि हमारे प्रभु यीशु मसीह का परमेश्वर जो महिमा का पिता है तुम्हें अपनी पहचान में ज्ञान और प्रकाश की आत्मा दे, और तुम्हारे मन की आंखें ज्योतिमय हो कि तुम जान लो कि
उसकी बुलाहट की आशा क्या है, और पवित्र लोगों में उसकी मीरास की मीरास महिमा का धन कैसा है। ऐसा है। आमीन। நம்ம பார்த்தது போல 18வது வசனத்துல பார்த்தது போல நம்மளுடைய கண்களை திறக்குவதற்கான இந்த கண்ணுக்கு கலிங்கு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கான இந்த கண்ணுக்கான கலிங்க தேவன் நமக்கு தரேன்னு சொல்றாரு. यहाँ पर परमेश्वर के है आंखों के सुरमा, यानी कि हमारे आंखों की रोशनी देने के लिए परमेश्वर पवित्र आत्मा को देने के लिए चाहते हैं। इसी तरह वचन बताते हैं। இந்த 3 விஷயங்கள், அதாவது விசுவாசம், ரட்சிப்பு மற்றும் ஆவியானவர், இந்த 3 விஷயத்தை நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இங்க ஒரு சின்ன ஒரு டீல் வைக்கிறாரு. यहाँ पर देख सकते हैं परमेश्वर एक सामान अपने सामने रखते हैं, 3 देते हैं। एक है अपने आंखों के, एक देख सकते हैं हमें आंखों की रोशनी और उदाहरण और विश्वास, ये तीनों परमेश्वर हमें देना चाहते हैं। இதுக்கு பதிலா நீ என்ன தரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாருன்னா, உன்னுடைய பெருமையும் உன்னுடைய பண ஆசையும் நீ விட்டுட்டனா இந்த 3 விஷயங்கள் நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நம்ம கையில சொல்றாரு. इसके बदले में परमेश्वर क्या देना चाहते हैं? आपकी जो गमाना है, भावना है, उसकी स्वभाव विचार है, जो पैसे के लालच है, वो सब छोड़ दे के मेरे सामने आना चाहिए। सब कुछ छोड़ के मेरे पास आना चाहिए करके परमेश्वर कहते हैं। நாம முன்னது சொன்னது போல இந்த லவுதிக்கா சபை நம்மளுடைய சபை அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இந்த லவுதிக்கையோட மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு? பண ஆசையும் பெருமையுமாக இருந்தது. நம்மளுடைய மனதிலே பண ஆசையும் பெருமையும் இருக்கிறதாங்கிறத யோசிச்சு பாருங்க. इसी तरह कलीसिया के लोग किस तरह जीते थे कि उनकी इच्छा में पैसे के लालच थे, उसी तरह हम किस तरह जीते हैं। हमारे अंदर अगर वो लालच है, हमें उन्हें निकालना चाहिए। நான் சொன்னது போல நிறைய நேரங்கள்ல நம்ம பணத்தை நாங்க வந்து தங்க போடுறது கிடையாது பாஸ்டர். அதனால எங்களுக்கு பண ஆசைகளா கிடையாது. நாம் உடுக்கிற உடை என்ன விலையாக இருக்கிறது? அதன் மேல நம்ம பண ஆசை கொண்டதுனாலதானே நம்ம அந்த உடையை வாங்குறோம்னு சொல்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. यहाँ पर इसी तरह हमारा सोच भी कभी-कभी ऐसा है कि हम दाहिने नहीं पहनते हैं, लेकिन हम कपड़े तो खरीदते हैं। कपड़े कितने महंगा है, वो भी एक पैसा का लालच है। हमें सोचना चाहिए कि वो किस तरह वो लालच हमारे मन में आते हैं, हमें उसको सोचना चाहिए। ஆனா அனுதினமும் நம்ம இந்த ஒரு எண்ணத்தோட தான் அவருடைய ஆலயத்துக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் போறோம். हम इसी तरह सोच में हम उनकी चर्च में, उनकी कलीसिया में हम जाते हैं। इस सोच लेके हम कलीसिया में जाते हैं। ஆனால் தேவன் என்ன சொல்றாரு? ஒண்ணு அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. 2மா இருந்தா நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு சொல்லிட்டு அவர் அந்த வசனத்தை சொல்லுகிறார். ये वचन ये कहता है, अगर एक परमेश्वर ये कहता है कि तुम एक तो गर्मी रहो या तो ठंडा रहो, अगर दोनों में रहेंगे तो मैं तुम्हें उमिल्ट कर दूंगा करके वचन बता रहे हैं। வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் வசனம் 19க்கு போவோம். प्रगति वरन 3रा अध्याय 19वां वचन पढ़ेंगे। நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. मैं जिन जिन से प्रेम करता हूँ उन सबको उलाना और ताड़ना देता हूँ, इसलिए सरगम हो और मन फिरा। स्वर्गमो मंदिरा। आमेन। இந்த வசனம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் யார்கிட்ட அன்பா இருக்கனோ அவங்கள்ட்ட தான் நான் கடந்து கொண்டு சொல்ல முடியும். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கோ இல்ல மகளுக்கோ அவங்க இடத்துல அன்பா இருக்கும்போது தான் அவங்களை அடிச்சு திருத்துவாங்க. அதே போல இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், அதனாலதான் நான் உன்ட்ட அன்பா இருக்கிறேன், அதனாலதான் நான் உன்ட்ட எச்சரிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார். ये वचन हमें इसीलिए बता रहे हैं कि जिस हम ज्यादा प्रेम रखते हैं उसको हम डांटते हैं, उनको हम वार्निंग करते हैं। उसी तरह ये वचन बताता है परमेश्वर किससे प्रेम रखता है। एक पुत्र अपने पिता से किस तरह प्रेम रखता है, उसको गलत रास्ते में मार्ग में जाए तो उसे डांटते हैं, उसी तरह ये वचन परमेश्वर हमें सिखाता है, हमें डांटता है। ये वचन वही हमें सिखाता है। நீ பாவத்துல இருக்கிறதுனால நீ அப்படியே போயிருன்னு சொல்லி விடுற இந்த கடைசி வார்த்தைகளை பாத்தீங்கன்னா, ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து என்ன பண்ணு, மனம் திரும்பி என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அழைக்கிறார். ये अंध वचन में परमेश्वर ये कहता है तुम पाप में अगर मृत्यु न होना चाहिए, इसलिए परमेश्वर बोलता है उसे छोड़कर मेरे पास जाओ, मैं तुझे मन फिराऊंगा, बदलाव दूंगा करके परमेश्वर हमें बुलाता है। இந்த நாளும் கூட லவுதிக்கா சபை மக்கள் நாம அப்படின்னு சொல்றவங்க உங்க மனதுல நீங்க யோசிச்சு பாருங்க. इस तरह के अगर हम लवोदिया का कलीसिया का लोग है, हमें सोचना चाहिए, हमें विचार करना चाहिए हम किस स्थान में हैं। நிறைய நேரங்கள்ல லவுதிக்கா சபைனா என்னன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். यहाँ पर देख सकते हैं अनेक टाइम में हम सोच सकते हैं लवोदिया का कलीसिया बोले तो हम क्या है करके सोचते हैं। தெரிந்து கொள்ளப்பட்ட சபை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நாம ஏமாத்திக் கொள்கிறோம். हम अपने आप को धोखा देते हैं कि हम लवोदिया सभा में परमेश्वर का जाना हुआ सभा कलीसिया करके।
ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா पवित्र शास्त्र क्या कहता है? அது வலுவிலகி போன சபை அப்படின்னு சொல்லுகிறது. वो एकदम निर्बल का कलीसिया कहता है, एकदम निर्बल है वो। நம்மளுடைய சபை வலுவிலகி போன சபையாங்கிறத ஒவ்வொரு சபைன்னு சொல்லும்போது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சபையாக இருக்கிறான். அந்த ஒவ்வொரு மனுஷனும் வலுவிலகி போன மனுஷனாக இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. यहाँ पर देख सकते हैं हम जो कलीसिया में है वो कलीसिया किस तरह है, स्थिर है या निर्बल है, या सामर्थ्य है या अनसामर्थ्य है। हमें सोचना चाहिए, हर एक मनुष्य अपने जीवन में कलीसिया के बारे में सोचना चाहिए। ஒருவேளை நம்மள்ட்ட விசுவாசம் இல்லையா? अगर हमारे पास वो विश्वास नहीं है क्या, நம்ம ரட்சிக்கப்படுவோங்கிறது ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கிறோமா? या हम विश्वास नहीं करते, हम बिलीव नहीं करते हैं, हमारे पास वो भरोसा नहीं है कि हम उद्धार पा सकेंगे क्या करके, அல்லது நம்மளோட ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதுக்கு நமக்கு வழி தெரியாம இருக்கிறோமா? अगर हम 10 आज्ञा के बारे में, हम आज्ञा का पालन करने के लिए हमें रास्ता पता नहीं, हम भटके हुए हैं क्या? இந்த வசனங்கள்ல தேவன் சொல்றாரு, உன்னுடைய செயல்கள் உன்னுடைய கிரியைகள்லாம் என்கிட்ட தா, அந்த 3 விஷயங்கள் உனக்கு தாரேன்னு சொல்றாரு. यहाँ पे ये वचन ये बताता है परमेश्वर तुम्हारा तो आमंत्रण का क्रिय है, वो हमारा बस दे दो, मैं तुम्हें बदलाव दूंगा करके बताते हैं। வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் வசனம் 20 வாசிங்க. तीसरा अध्याय में वही 20वां वचन पढ़ेंगे प्रकृति विवरण में। இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். एक मैं द्वार पर खड़ा हुआ खटखटाता हूँ, यदि कोई मेरा शब्द सुनकर द्वार खोलेगा तो मैं उसके पास भीतर आकर उसके साथ भोजन करूंगा और वह मेरे साथ। आमीन। ஒவ்வொரு நேரத்திலையும் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஒரு சபைக்காக எழுதப்பட்டுச்சு. இந்த 20வது வசனம் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், இங்க ஜாயின் பண்ணிக்கிற இந்த ஜூம் மீட்டிங்ல ஒவ்வொருத்தரும் பார்த்து தேவன் சொல்றாரு, இதோ நான் உன்னோட வாசல் படியில இருந்து நிக்கிறேன், கதை தட்டுக்கிறேன், நீ என்னிடத்துல என்ன உள்ள விட்டனா நான் உன்னோட பிரவேசித்து என்ன பண்ணுவேன், உன்னோட போஜனம் பண்ணுவேன், நீ என் கூட இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லிக்கிறேன். यहाँ ऊपर हम देखते थे परमेश्वर हमें बताते हैं कि कलीसिया के बारे में, कलीसिया किस तरह रहना चाहिए, लेकिन 30वां अध्याय में परमेश्वर कहता है, यहाँ पर ये जूम में जो ज्वाइंट हुए हैं हर एक इंसान के बारे में बताते हैं कि आप अगर द्वार खोलेंगे, खटखटाते हैं, द्वार खोलेंगे तो आपके साथ हम भोजन करने वाले, आपके साथ हम समय बिताने वाले करके वचन बताते हैं। இதெல்லாம் நடப்பதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ये सब होने के लिए हमें सिर्फ एक कार्य करना चाहिए, நம்முடைய பாவமான வழியில இருந்து நாம் மீண்டு வருவதுதான். हम पाप के मन से हमें बदलाव लाना चाहिए, उसमें हमें जीवन निकाल के हम बाहर आना चाहिए। ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது என்னோட பாவத்துல இருந்து மீண்டு வர முடியல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, यहाँ पर देख सकते हैं अगर ये जूम मीटिंग में अगर जो अपने पाप से हम बदलाव नहीं ला सकते, मेरा मन बहुत कठिनाई करके अगर आप सोच रहे हैं, அதுக்கும் தேவன் என்ன சொல்றாரு, முன்னாடி பார்த்தது போல நான் உனக்கு தாரேன், நீ ஒரே ஒரு நிமிடம் முழங்கால் படிட்டு இன்னும் உன்னுடைய பாவத்தை நீ என் கையில தந்துரு அப்படிங்கறதான் தேவன் கேட்கிறார். उसके लिए भी मार्ग परमेश्वर देता है कि मैं तुम्हें मार्ग दिखाता हूँ, तुम मेरे सामने आ जाओ, मेरे पास आ जाओ, मैं तुम्हें स्वीकार करूंगा करके तुझे उद्धार का मार्ग दिखाऊंगा करके परमेश्वर बताते हैं। அந்த 3 விஷயங்கள் மட்டும் தரது மட்டும் இல்லாம வசனம் 21 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் வசனம் 21. हम देख सकते हैं 3 कार्य नहीं है, और भी देख सकते हैं उसमें तीसरा 21वां वचन अपन पढ़ेंगे। நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன்। जो जय पाए मैं उसे अपने साथ अपने सिंहासन पर बैठाऊंगा, जैसे मैं भी जय पाकर अपने पिता के साथ उसके सिंहासन पर बैठ गया। आमीन। என்ன பாக்குறோம், நீ இந்த 3 விஷயங்கள் மட்டும் நான் உனக்கு தரல, இந்த 3 விஷயங்களை நீ ஒழுங்கா கை கொண்டா எங்க வருவ, நீ ஜெயம் கொண்டால் என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தின் அருகே நான் உட்கார்ந்து போல நீ என்னோட இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்। यहाँ पर परमेश्वर एक ऐसा आज्ञा देता है, तुम वो 3 कार्य नहीं, अगर तुम सब कुछ छोड़ के मेरे पास आएंगे तो मैं तुम्हें सिंहासन दूंगा और मुझे मेरे साथ तुम बैठेगा करके यहाँ पर एक आज्ञा का पालन देता है। ஜெயம் கொள்வது எதுல இருந்து ஜெயம் கொள்ள வேண்டும்? अगर हम जय पाना चाहिए, किससे हम जय पाना चाहिए? நம்மளுடைய பாவத்துல இருந்து எப்பொழுது ஜெயம் கொள்கிறோமோ அவர்களுக்கு மாத்திரமே அங்க அவர் பரலோக ராஜ்யத்துல இடம் உண்டுங்கிறதா இந்த வசனம் சுட்டி காமிக்கிறது। ये वचन हमें बताता है अगर पाप से आप जय पाएंगे तो हम परलोक स्वर्ग राज्य में प्रवेश कर सकते करके ये वचन हमें बताता है।
இப்ப யோசிச்சு பாருங்க, லவுதிக்கேயா சபை நாமன்னு சொல்லிக்கிற நம்மளுடைய சபையில நம்மளுடைய கேரக்டர் இதே லவுதிக்கேயா சபை மக்களை போல இருக்கிறதா? आप अब भी सोच लीजिए, अगर हमारी सोच उस लवोदिया का कलीसिया का जरिए है, अगर हमारा सोच ऐसे है तो हम किस स्थान पे रहे करके आप अपने आप मन में सोच लीजिए। தேவனிடத்துல இருந்து வருகிற அழைப்பு, உங்க இந்த சபைக்கு நான் பர்சனலா சொல்றேன், உங்களிடத்துல இந்த பாவம் இருந்தா தேவன் உங்களுக்கு 3 விஷயத்த தரேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 2 விஷயங்களையும், அதாவது இந்த பாவமான இந்த வாழ்க்கையில அவர் கையில கொடுக்கணும். यही है, परमेश्वर आज हमें इस कलीसिया को वही संदेश देता है, पाप से हम मन फिराव करके परमेश्वर को हाथ में अपने आप को सौंपना चाहिए। अगर आज तलक नहीं है, आज हमें सौंपना चाहिए करके ये वचन हमें बताते हैं। நிறைய நேரங்கள்ல நான் நினைக்கிறேன், என்னதான் நான் பாவத்துல இருந்தாலும் நான் தேவனிடத்துல நான் அவருடைய கற்பனையை கைக்கொள்றேன், நான் ஓய்வு நாளை கைக்கொள்றேன். बहुत समय में हम ऐसा विचार करते हैं, हम तो पवित्र आज्ञा पालन करते हैं, आज्ञा का पालन करते हैं, ऐसा करके हमारा मन में कभी कभी हम सोच विचार करते हैं। ஆனா தேவன் என்ன சொல்றாரு, ஒண்ணு அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு. या परमेश्वर हमें कहता है तुम या तो ठंडा रहो या तो गर्म रहो। நீ இரண்டும் வெதுவெதுப்பாம இருந்தானா உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல தேவன் சொல்லிக்கிறார். यहाँ पर लिखते हैं अगर दोनों के बीच में आप रहेंगे तो परमेश्वर कहता है मैं तुम्हें मुंह से उगाल लूंगा करके बताते हैं। எவ்வளவு பெரிய ஒரு அன்பான தேவன் பாத்தீங்களா? நீ என்னத்தெல்லாம் பாவத்துல இருந்தாலும், நான் கடந்து கொண்டாலும் நீ என்கிட்ட ஜாக்கிரதையாக மனம் திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைக்கிற தேவனாக தேவன். कितना महत्व पहा परमेश्वर है कि तुम कितना भी पाप करे, दंड करे, तो भी वो मेरे पास आओ करके हमें प्रेम से बुलाता है। कितना महान परमेश्वर है हमारा परमेश्वर। நம்ம ஓய்வு நாள் பள்ளி படத்துல படிச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை எனக்கு என்னோட மனதில கொடுத்தாங்க. यहाँ पर सैबत का लेसन में अपन पढ़ सकते हैं, एक भी इंसान नाश नहीं होना चाहिए, वो नित्य जीवन पाना चाहिए करके उनको वो उत्तर दिया। वो हमारे पास्टर को अच्छा लगा। ஒரு பாவிகள் கூட அவரை விட்டு வழிவிலகி போக கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன் சித்தமாக இருக்கிறார். परमेश्वर चाहते हैं एक भी पापी मन अपना मतलब नाश नहीं होना चाहिए करके परमेश्वर सोच रहे हैं। ஆனால் இந்த வார்த்தைகளை இந்த வேண்டுதல் எல்லாத்தையும் தேவன் சொல்லிட்டு கடைசியாக ஒரு வருஷம் சொல்றாரு. ये सब बताने के बाद परमेश्वर अंत में एक वचन हमें बताते हैं। வசனம் 22வது வசனம், வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் வசனம் 22. वो 22वां वचन पढ़ेंगे आपको। ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார்। आमीन। जिसके कान वो सुन लो कि आत्मा कलीसियों से क्या कहता है। आमीन। இந்த சபைக்கு இங்க கூடிக்கிற இந்த ஜூம் மீட்டிங் வந்திருக்கிற ஒவ்வொரு சபை பிள்ளைகளுக்கும் தேவன் சொல்லுகிறது என்னன்னா, நான் எல்லாத்தையும் சொல்றேன், ஆவியானவர்களுக்கு இந்த சபைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ல சேர்ந்திருக்கிற இந்த சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என்னதான் நான் உன்கிட்ட வேண்டு சொல்லியிருந்தாலும், என்னதான் நான் உனக்கு கூட டீல் வச்சிருந்தாலும், உனக்கு காது இருந்தா நீ கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இங்க முடிக்கிறாரு. பாஸ்டர் மறுபடியும் சொல்லுங்க. என்னதான் நான் வேண்டுதல் வைத்திருந்தாலும், என்னதான் நான் உன் கூட ஒரு டீல் வச்சிருந்தாலும், என்ன நான் உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாலும் காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்ட்டு தேவன் இங்க முடிக்கிறார். परमेश्वर यहाँ पर संवाद करता है कि कितना भी महत्व जो है कान वाले हैं सुन सकते हैं, जो सुन लेगा वही कान वाले करके आत्मा उन्हें बताते हैं। நாம் இங்க கூடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காதுள்ள பிள்ளைகளாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் பின்னே செல்வோம். தேவன் தாம் ஆசீர்வதிப்பார். ये जूम में जो भी मिलावट हो गए हैं सब खान वाले हैं, सुनने वाले करके परमेश्वर आशीष करेंगे। ये प्रार्थना हम समाप्त करते हैं। परमेश्वर आशीष करेंगे। आमीन।